இந்த உலகத்துல ஒரே ஒரு மனுஷன் மட்டும் வாழ்ந்தான். அப்ப அவனுக்கு முன்னாடி கடவுள் தோன்றி, உனக்கு ஒரு தோட்டத்தை நான் கொடுக்குறேன், அந்த தோட்டத்தை நீ சரியா பாத்துக்க அப்படின்னு சொல்லி தோட்டத்தை கொடுத்துட்டு போனாராம். அப்ப தோட்டத்தை கொடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி அந்த மனுஷனை கூப்பிட்டு, இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம், ஆனா ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னார். அவன் அதுக்கு சம்மதிச்சான. அப்படி சம்மதிச்சு ஆணும் பெண்ணுமா அங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அதாவது கணவன் மனைவியாக அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அப்பொழுது அந்த தோட்டத்தில் உள்ள ஒரு சர்ப்பம், அதாவது பாம்பு வந்து, கடவுள் அப்படிதான் சொல்லுவாரு, நீங்க அவர் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால அவரு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவங்க எதையுமே யோசிக்காம சர்பர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்ட பின்பு ஒரு நாள் என்ன பண்ணாராம், பகல் வேலையில கடவுளன் தோட்டத்துக்கு வந்தாராம். தோட்டத்துக்கு வந்த உடனே இவங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். அவங்க அந்த நேரத்துல, நீங்க சொன்ன அந்த மரத்தின் கனியை நாங்க சாப்பிட்டோம், அதனால உங்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அதனால நாங்க ஒளிந்து கொண்டோம்னு உண்மையை சொன்னாங்க. உடனே கடவுள் திரும்ப கூப்பிட்டு, உங்களுக்கு இதை எப்படி, உங்களை ஏமாத்தினது யாரு அப்படின்னு கேட்டாராம். அப்பதான் அவங்க ஒருத்தர் மேல பழி சொல்லு போடவும் பொய் சொல்லவும் ஆரம்பித்தாங்க. உடனே கடவுள் அவங்களை கூப்பிட்டு, இனிமே நீங்க தோட்டத்துல இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, அதனால இந்த தோட்டத்தை விட்டு நீங்க வெளியே போங்கன்னு சொல்லி வெளியேற்றிட்டாராம். இது மாதிரிதாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பொய் சொல்லிக்கொண்டு நாமே குற்றம் சொல்லிக்கொண்டு கரைபிடித்துக் கொள்கிறோம். கடவுள்கிட்ட நம்ம உண்மையை சொன்னா அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்வார். அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் சொல்லி கொண்டு இருக்கிறதுனால தான் நம்ம நிறைய நேரங்கள்ல நல்ல வாய்ப்புகளையும் நல்ல குடும்பத்தையும் நல்ல மனிதர்களையும் நாம் இழந்து விடுகிறோம்.